கலவைகள். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கரைசல், கரையம், கரைப்பான். மாணவர்களே, அன்றாட வாழ்வில் நாம் காணும் பின்வரும் விடயங்களை அவதானிப்போம். உப்பு, சக, நீர். உப்பு கரைசல், அதாவது உப்பினை நாம் நீருடன் சேர்க்கும் போது எமக்கு உப்பு கரைசல் கிடைக்கிறது. இதனை நாம் ஒரு சமன்பாடு வடிவாக காண்கின்றோம். அவ்வாறே சீனி, நீர். சீனி கரைசல். சீனியை நீரினுள் இட்டு கரைக்கின்ற போது எமக்கு சீனி கரைசல் கிடைக்கின்றது. இதனை போன்றே செப்பு சல்பேட்டு, நீர் கரையும் போது செப்பு சல்பேட்டு கரைசல் கிடைக்கின்றது. மாணவர்களே, நாம் இதுவரை அவதானித்த செயற்பாடுகளில் இருந்து கரைசலை ஆக்குவதற்கு பின்வரும் 2 கூறுகள் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவையாவன கரையம், கரைப்பான். எமது செயற்பாட்டினை நாம் பின்வருமாறு காட்டலாம். கரைசல், கரையம், கரைப்பான். உப்பு கரைசலை நாம் கருதும் போது உப்பு கரையம் ஆகும், நீர் கரைப்பான் ஆகும். சீனி கரைசலை நாம் கருதும் போது சீனி கரையம் ஆகும், நீர் கரைப்பான் ஆகும். செப்பு சல்பேட்டு கரைசலை நாம் கருதும் போது செப்பு சல்பேட்டு கரையம் ஆகும், நீர் கரைப்பான் ஆகும். கரைசல் ஒன்றில் கரைப்பானின் அளவானது கரையத்தின் அளவினை விட கூடவாக இருக்கும். அன்றாட வாழ்வில் நாம் நீரினை சிறந்த கரைப்பானாக அதிகளவில் பயன்படுத்துகின்றோம். ஒரு கரைசல், கரைப்பான் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கரையத்தினால் ஆக்கப்படலாம். கரையம், சக கரைப்பான், சமன் கரைசல் எனும் சமன்பாட்டின் வாயிலாக நாம் கரைசலின் ஆக்கக்கூறுகளையும் கரைசல் ஆகும் விதத்தையும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற் பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, நாம் இன்று கரைசல், கரைப்பான், கரையம் என்பன பற்றி கற்றோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.